தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் இன்று காலை ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இது தொடர்பான நமது செய்தியாளர் சுடலிக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களில் தை மாதத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த அதாவது ரேக்லா ரேஸ் என்று சொல்லக்கூடிய மாட்டு வண்டி பந்தயமானது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டுக்கு விதித்த அந்த தடையை அடுத்து இந்த ரேக்லா ரேஸ் பந்தயம் நடைபெறாமல் இருந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு கொண்டு வந்த அந்த சிறப்பு தீர்மானத்தை அடுத்து சிறப்பு சட்டத்தை அடுத்து தற்பொழுது இந்த ரேக்லா ரேஸ் பந்தயமானது 2 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் செய்திங்கநல்லூர் நடைபெற்றுள்ளது. இந்த போட்டி எவ்வாறு நடைபெற்றது, என்னென்ன போட்டி நடைபெற்றது என்பது குறித்து விழா கமிட்டியினர் நம்மோடு இணைக்க அப்படின்னு கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு என்னென்ன போட்டிகள் நடைபெற்றது? பெரிய மாடு, சிறிய மாடு 2 போட்டிகள் நடைபெற்றது. பெரிய மாட்டுக்கு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும், சின்ன மாட்டுக்கு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் வச்சு பெரிய மாடு, சிறிய மாடு போட்டி நடைபெற்றுச்சு. இது பெரிய மாட்டுக்கு முதல் பரிசாக 20,000, சின்ன மாட்டுக்கு 15,000, 3ஆம் மாட்டுக்கு 10,000 பரிசு வழங்கப்பட்டது. சிறிய மாட்டுக்கு 10,000, 7,000, 5,000 வழங்கப்பட்டது. இது முதல் கொடிக்கு குத்து விளக்கு வழங்கப்படும். அதாவது இது போன்று கடந்த 2 ஆண்டுகளாக இந்த போட்டியில் நடைபெறாமல் இருந்தது தற்பொழுது நடைபெற்றது குறித்து இந்த மாடுகளை வளர்க்கக்கூடிய ஒருவர் நம்முடைய இணைக்க கேட்கலாம். சார் வணக்கம். 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்தது தற்பொழுது இந்த மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றிருக்கு. உங்களுடைய மனது எப்படி இருக்கு? சார் 2 ஆண்டுகளாக கடுமையான மன உளைச்சலில் இருந்தோம். பல போராட்டங்களை சந்தித்து இப்போ கிடைத்திருப்பது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ இனிமேல் அனைத்து ஊர்களிலும் மாட்டு போட்டிகள் சிறப்பாக நடக்கிறது. கடந்த வாரம் மணக்கரையில் நடந்தது. இப்படி அடுத்தடுத்து தொடர்ந்து எல்லா ஊர்களிலும் நடக்கும். இப்போ தான் எங்களுக்கு நல்ல சந்தோஷமும் மாடு வளர்ப்புகளுக்கு ரொம்ப ஆர்வத்தோடும் ரொம்ப மகிழ்ச்சியோடும் நாங்கள் இப்போ இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க சார். அதாவது 2 ஆண்டுகளாக நடைபெறது தற்பொழுது தமிழக அரசின் ஒரு சீரிய முயற்சிகள் நடைபெற்றிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது முதல்ல தமிழக அரசுக்கு தான் இது நன்றி சொல்லணும். அதுக்கு ஒரு மாணவர்கள் போராட்டத்தினால இது கிடைச்சது. தமிழருக்கான உரிமை இது. கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது இந்த தூத்துக்குடி மாவட்டம் செய்திகளுக்கு அன்று காலை துவங்கி இந்த மாட்டு வண்டி போட்டியானது பெரிய மாட்டு வண்டி 9, சிறிய மாட்டு வண்டி 17 என்று மிகவும் உற்சாகமாக கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த நிலையில் தற்போது நடைபெற்றது. இந்த மாணவர்கள் மட்டுமின்றி விவசாயிடம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது என்றே சொல்லலாம். அந்த வகையில் மிகவும் கோலாகலமாகத்தான் இந்த மாட்டு வண்டி பந்தயமானது இங்கு நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகன் மற்றும் செய்தியாளருடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், செய்திங்கநல்லூர்.